வணக்கம். சுய இன்பமோ செக்ஸோ பண்ணாமல் இருக்கிறதுல ஆப்ஸ்டினன்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள். எந்த விதமான செக்ஸ் விஷயங்களையும் ஈடுபடாமல் கல்யாணம் ஆன பிறகோ அல்லது கல்யாணமே பண்ணாமலோ சுய இன்பம் பண்ணாமலோ அப்படி இருக்கிறதுல அட்வான்டேஜ் இருக்குதா? பெரும்பாலானோருக்கு 99% பேருக்கு அது ஆபத்தானதுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் திரும்ப திரும்ப நான் ஆப்ஸ்டினன்ஸ் ஒரு எந்தவித செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு முயற்சி பண்ணி ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் கழித்து அதில் தோற்று போய் மறுபடியும் சுய இன்பம் பண்ணுறது இல்லை, இப்படி திரும்ப திரும்ப அதில் தோல்வி அடையும் போது அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டெம்ப்ட்னால் உங்களுடைய ஆளுமை மன உறுதி குறையும், ஆளுமை பாதிக்கப்படும். ரெண்டாவது, நீங்கள் செக்ஸே பண்ணாமல் இருக்கிறதுனால பெரிய லாபம் இருக்கிறதாக இதுவரை எதுவும் கண்டறியப்படலை. செக்ஸுனால் தீமை எதுவும் இதுவரை கண்டறியப்படலை. சொல்லப்போனால் சுய இன்பம் செக்ஸ் இதில் 20 நன்மைகள் இருக்குது. சரி, இப்போ 99% சொன்னோம். இந்த 1% என்ன? 1% அதை விட குறைவானவர்களுக்கு, மகாத்மா காந்தி போன்றவர்களுக்கு பல நன்மைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பல விஷயங்களை திறந்துடுறீங்க. உங்களை இப்போ மகாத்மா காந்தியை யாராவது மிரட்ட முடியுமா கத்தியை வச்சு? இல்லை இதை செய்யணும் ஒன்று பிளாக்மெயில் பண்ண முடியாது. பல்வேறு விஷயங்களை பண்ண முடியாது. ஏனென்றால் அவர் எளிமையாக இருக்கிறார். அவருக்கு நீங்கள் எதையும் சொல்லி மிரட்டி பண்ணி வைக்க முடியாது. அதே மாதிரி ஆசைகளை துறக்க எளிமையான வாழ்க்கையாக மாறிடும் உங்களுக்கு. செக்ஸும் சுய இன்பம் இந்த மாதிரியான பாலியல் இன்பமும் அதில் ஒன்று. அதையும் நீங்கள் உங்களால் துறந்து இருக்க முடியணும். அதில் தோல்வி அடைஞ்சு மறுபடியும் ஒரு சிக்கலில் மாட்டிக்கூடாது. அப்படி இல்லாமல் உண்மையிலேயே அதை மனதனுடைய வலிமை அதிகரித்து ஒரு கட்டத்தில் செக்ஸ் தேவையில்லைன்னு முடிவு பண்ணி அதை விட மேலே போகிறது உங்களுடைய மன வலிமையை அதிகமாக்கும். ஆனால் அது மிக 1%ஓட கம்மியானவங்க தான் அப்படி இருக்க முடியும். பெரும்பாலான மாணவர்கள் இயல்பாக அவங்க மன வலிமை என்றைக்கும் பெருசாக வளர்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு தீர்மானம், இல்லை ஒரு வாரம் செக்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க, இல்லை செக்ஸ் சுய இன்பம் வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க, தோல்வி அடைவாங்க. திரும்ப அந்த சைக்கிள் போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ மன வலிமையை ரொம்ப வளர்த்து கொண்டு ஒரு விரதம் இருக்கிற மாதிரி அவர்களால் பாலியல் இன்பத்திலேருந்து விலகி இருக்க முடிஞ்சால் அது அவங்க மன வலிமையை மேலும் அதிகமாக்கும். ஆனால் சாதாரண மனிதர்கள் இப்படி இருக்க முடியுமான்னா பெரும்பாலானவர்களால் இருக்க முடியாது. அப்படி இருந்து ஃபெயிலியர் ஆகும்போது இருக்கக்கூடிய ஆளுமை, மன வலிமை எல்லோரும் அவங்களுக்கு குறைந்து ஒரு பரிதாபகரமான தோல்வி அடைந்த மனிதனுடைய மனநிலைக்கு போயிடுவாங்க. அது நல்லதில்லை. அப்படி நிறைய வர்றாங்க. நிறுத்தணும்னு முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிறது. அப்படி அது அவங்க மனநிலையை பாதிக்கும் அப்படின்றது தான் உண்மை. வணக்கம்.